இன்றைக்கி என்ன விலாக்னா மருதாணி தான். இது எல்லாருக்கும் இங்கே ஈஸியாக பெருசாக கிடைக்காது. ஏன்னா ஊர் சைடு கிராமத்துலலாம் நிறையா கிடைக்கும், செடிங்க நிறையா இருக்கும். இங்கே பெருசாக இருக்காது. யாருன்னா தெரிஞ்சவங்க வீட்டில் வச்சுருந்தா தான் இருக்கும். இதுவே எனக்கு ஊர்லேருந்து தான் வந்தது. இந்த செடி மருதாணி செடி பறித்து அங்கே 2 நாள் இருந்து தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இங்கே ஒரு வாரம். அதுக்கப்புறம் தான் என் கைக்கு வந்தது. கைக்கு வந்தோடனே சரி நம்ம அரைக்கணுமே, நம்மளோட கை சும்மா இருக்காதுல்ல. அதனால் கொஞ்சமாக புளி பாக்கு, அவ்வளோதான், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. பாதி அரைக்கும் போதே கை செவந்துருச்சு அது வலிச்சில் வைக்கும் போது. ஆனால் இந்த மருதாணி செம்மையாக சிவக்கும். எதுவுமே வைக்க வேணாம், ஆனால் சூப்பராக சிவக்கும். சரி இது ரொம்ப நேரம் பறித்து ரொம்ப நாள் ஆகுதே, அதனால தான் எல்லாம் போட்டேன். எல்லாம் வெறுமனையாக அரைச்சா கூட இது கை ரொம்ப திக்காக சிவக்கும், லைட்டாக அரைச்சி வச்சாலே. அதோட ஸ்மெல் உங்களுக்கு எது பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மருதாணி ஸ்மெல். கோன் வைக்கும் போது கூட அதோட ஸ்மெல் கூட நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு நைட்டு மருதாணி வைக்க டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காலைல வச்சுட்டு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அவ்வளோதான்.